சித்த இங்கே வரேலா. சன்னமான குரல்ல கஸ்தூரி அவர் காதுக்கு மட்டும் கேட்குறபடி கூப்பிட்ற சத்தம் கேட்டு சுவாமிநாதன் உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்து போகிறது. இதோ வரண்டி தங்கம். வாய்தான் முணுமுணுக்கிறதே தவிர ஒரு அணக்கமும் இல்லை. வெறும் காற்று தான் வருது. என்ன தாத்தா, மறுபடியும் கனவா? பாட்டியம்மா கூப்பிட்றதா? முகத்தில் என்ன சந்தோஷம் பாரு. டியூட்டி நர்ஸ் அமலா லேசாக கிழவர் கன்னத்தை தட்டி கொடுத்துட்டு போர்வையை நல்லா இழுத்து போத்திட்டு எல்லா டியூபும் ஒழுங்காக சொருகிருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டுன்னு தாத்தாவையே பார்த்துட்டு இருக்கா. அவர் இந்த அசிஸ்டன்ட் கேருக்கு வந்து 3 வருஷம் ஆயிட்டு. நேரமும் காலமும் என்னமா ஓடுறது. அன்னைக்கு ஒரு புதன்கிழமை அமலா தான் அன்னைக்கும் டியூட்டியில் இருந்தா. கூட ஹெட் நர்ஸ் விஜயாவும். பெங்களூரில் ஊருக்கு தள்ளி ஒதுக்குப்புறமாக இருக்குது இந்த நர்சிங் ஹோம். நர்சிங் ஹோம்னா என்னமோ நினச்சிடாதீங்க. 5 நட்சத்திர ஹோட்டல் மாதிரி பார்க்குறதுக்கு பளபளன்னு, தரையெல்லாம் கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி ஒரு தூசி துரும்பு தேடினாலும் கிடைக்காது. இந்த நர்சிங் ஹோம் கட்டி 10 வருஷம் இருக்குமா, மேலேயே இருக்கும். இங்கே சேர்க்குறதுக்கு 1 வருஷம் முன்னாடியே சொல்லி வைக்கணுமா. அத்தனை டிமாண்ட். யாருக்கோ சரம் கட்டி வச்சுருக்க நல்ல வசதியாக இருக்கணும். குழந்தைகளாக இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்க முடியாதவளாக இருக்கணும். உடம்புல ஏகப்பட்ட வியாதி இருக்கணும். பணத்தை தண்ணியாக செலவு பண்ணுற மனசும் ஆளும் வேணும். இவாளை பார்த்து நமக்கு பொறாமையாக வரும். பாவமாக தான் இருக்குது. உடம்பு முழுக்க டியூப் இல்லாத இடமே இல்லை. மூச்சு விடாய் குழாய், சாப்பிட குழாய், ஒன்றுக்கு போக குழாய், அதை தவிர மூச்சு விட முடியலைன்னா தனியாக ஆக்சிஜன் குழாய். இவாள்லாம் உயிரோடு இருக்கிறதே இந்த குழாயால் தான். இதுக்கு தானே அத்தனை காசும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. பார்த்தா ஒன்று, பார்க்காட்டி ஒன்றெல்லாம் கிடையாது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எத்தனை டாக்டர் வரா தெரியுமா? என்னென்னமோ பேர் சொல்கிறா. கார்டியாலஜிஸ்ட், நெரலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட், காஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட், அப்புறம் வாயில் நுழையாத ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கள். இவ்வளோ பேருக்கும் ஃபீஸ், ரூம் வாடகை, நர்ஸ், ஆயா, இவளுக்கெல்லாம் சம்பளம் 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் மொத்த செலவு. வருஷத்துக்கான்னு கேட்குறலா? இல்லவே இல்லை, மாதத்துக்கு. மயக்கம் வருதா? இல்லையா? பாவம். சுவாமிநாதுக்கு மட்டும் பிரகை இருந்தா குழந்தைகள் தனக்காக இவ்வளவு செலவு பண்ண தெரிஞ்சா குழாயெல்லாம் பிடுங்கி எரிஞ்சிட்டு கஸ்தூரி என்னையும் கூட்டிக்கோமான்னு பிராணனை விட்டுட மாட்டாளா? அவர் சொன்னது என்ன? இவ அடிக்கிற கூத்தன சுவாமிநாதுக்கு குழந்தைகள் இல்லையான்னு கேட்க தோன்றதா? ஏன் இல்லாமல் ஒன்றுக்கு 3 மணியா அப்பா அம்மாவோட ஒத்துக்கலையா? சான்ஸே இல்லை. அப்பா அம்மானா உயிரை விட்டுடுவா. அப்போது பணம் இல்லையா? பணம் இல்லாட்டி இங்கே சேர்க்க முடியுமா? கோடி கோடியான சம்பாதிக்கிறார்கள். வேற என்ன? கலிகாலம்தான். ராம், பரத், லக்ஷ்மணன், ராமாயணத்தில் வரப்போகிற பசங்க அத்தனை புத்திசாலி, அத்தனை ஒத்துமை. 2 பேர் அமெரிக்காவில் டாக்டராக இருக்கா. சொந்தமாக ஆஸ்பத்திரி கூட வச்சுருக்கலாம். கடைசி பையன் ஏதோ பெருசாக படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியாம் அங்கே. அவன் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலை. ஒவ்வொருத்தராக நன்னா படித்து ஸ்காலர்ஷிப் வாங்கி வெளிநாட்டுக்கு போகிறச்ச நன்னா தான் இருந்தது. சுவாமிக்கும் கஸ்தூரிக்கும் பெருமையாக தான் இருந்தது. இருக்காதா பின்ன? அப்புறம் கல்யாணம் அந்த ஊர்லே அவளுக்கு பிடிச்ச மாதிரி 2 பேருமே வெள்ளைக்கறியை தான் பண்ணிட்டான். என்னவோ அவள் தான் ஒத்து வருமா. 2 மாட்டு பெண்ணுமே டாக்டர் தான். சுவாமியும் கஸ்தூரியும் வாயில்லாத பூச்சிகள். ஒன்றும் சொல்ல தோணலை. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. மாட்டு பொண்கள் 2 பேருமே தங்கன்னா சொக்க தங்கம். இவ தான் அங்கே போக முடியலே தவிர அவள் 3-4 தடவை வந்தாச்சு. புடவை கட்டிட்டு பொட்டு வச்சுண்டு அப்பா அம்மாண்டு வாய் நிறையா கூப்பிட்டுன்னு. எல்லாம் ஒரு வார கூத்துக்கு தானே. வர்றது தெரியாது, போகிறதும் தெரியாது. கடைசி பையன் கேட்கவே வேண்டாம். அவன் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கான். மாதம் ஒருக்க ஃபோனில் பேசுகிறதோடு சரி, வளவனு பேசிகிட்டே இருக்கா போல் தோன்றது இல்லையா? 3 பசங்களுக்கும் எல்லாம் கொடுக்க முடிஞ்சது. ஒன்றை தவிர அவளோட நேரம். அதுக்கு தான் ஏங்கினா 2 பேரும். கஸ்தூரி இருக்கிற வரைக்கும் சுவாமிக்கு அது ஒரு பெரிய விஷயமா படலை. ஆனால் அவள் போன அப்புறம் பாலாய் போன பக்கவாதம் வந்த அப்புறம் நடக்க முடியாமல் தானே சாப்பிட முடியாமல் போன அப்புறம்
சுவாமிக்கு சீக்கிரம் போயிட்டா தேவலான்னு தோணி போச்சு. அவர் இருக்கிற இருப்பை பார்த்தா ரொம்ப நாள் தாங்காது போல இருக்கு. இந்த கதையே அவரை பற்றி தானே. அதை விட்டுட்டு மற்றவா பேச்சு எதுக்கு? இருங்க, டாக்டர் ஏதோ சொல்கிறார். அமலா, இவருக்கு பல்ஸ் ரொம்ப வீக்காக போய்கிட்டு இருக்கு. இவங்க பசங்களுக்கு சொல்லி அனுப்புகிற நேரம் வந்துடுச்சு. வெண்டிலேட்டரில் வைக்க வேண்டி வரும். அவரோட பையனை கூப்பிட்டு சொல்கிறேன் டாக்டர். அடுத்த நாள் சாய்ரச்சா வந்துட்டான். வந்தது பையன் இல்லை, பேரன் வினய். தாத்தா தாத்தா கையை பிடிச்சிட்டு அலறான். தாத்தா உடம்புல மின்சாரம் பாஞ்ச மாதிரி தூக்கி போடுறது. கண்ணை திறந்து பார்க்குறார். பேரனை அடையாளம் தெரியாட்டாலும் ரத்தம் பந்தோன்னு புரிஞ்சிட்டு என்னமோ சைகை பண்ணுறார். தலகாணியை தொட்டு தொட்டு காட்டுறார். மூச்சு ஏறி ஏறி இறங்குறது. வாய் ஏதோ முணுமுணுக்கிறது. ஐயோ, மூச்சு நின்றுட்டு போல இருக்கே. பேரன் கையை கெட்டியாக பிடிச்சிட்டு உசுர விட்டுட்டாரே கிழவ. தாத்தா தாத்தா அம்மனா தான் பெருசாக அலறா. 3 வருஷம் கண்ணுக்கு கண்ணா பார்த்துட்டவ அவதானே. சொந்தமா பந்தமா? தாத்தா போய் 2 நாள் இருக்குமா? வினய் காரியமெல்லாம் பண்ணிட்டு ஊருக்கு போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருந்தான். இன்னும் சில ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிக்க வேண்டியிருக்கே. நர்ஸ் அமலாவோட நிறைய பேச வேண்டியிருந்தது. மிஸ் அமலா, எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குது. நான் பேரன்னு சொல்லிக்கவே வெக்கமாக இருக்குது. நீ தான் அவருக்கு புள்ள. பேரன் பேத்தி எல்லாம். அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அப்பா அடிக்கடி ஒன்று மட்டும் சொல்வார். வினய், யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் தி கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங்ஸ் ஐ ஹாவ் எவர் கம் அக்ராஸ். சாரிடா, உன்னை அவர்கிட்டேருந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அமலா, வந்து சேர்ந்ததுலேருந்து கடைசி வரை ஒன்று விடாமல் சொல்லுவியா? வினய், அவர் இங்கே வரும்போது பாதி கோமா நிலையில் தான் இருந்தார். ஸ்ட்ரோக். ஆனால் 1 வருஷத்தில் கொஞ்சம் பேச ஆரம்பித்தார். எப்போவுமே கஸ்தூரி கூப்பிட்டியாமா இதோ வரேன்னு அடிக்கடி சொல்வார். ஒரு நோட்டில் என்னமோ எழுதணும்னு சொல்லி ஒரு நாள் பேனா கூட வாங்கி வச்சுக்கிட்டாரு. பிள்ளைங்க பேரையும் நிறைய தடவை கூப்பிடுவார். அமலா அமலாண்டு என் கையை பிடிச்சு விடவே மாட்டார். அமலாவுக்கு துக்கம் தொண்டையை அடித்தது. அவர் போகும்போது என்னமோ தலகாணியை தொட்டு காமிச்சாரே. ஆமாம், நானும் மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். திரும்பி வந்த அமலா கையில் ஒரு டைரி. விடை, யூ ஆர் லக்கி. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக இருக்க போது. தலகாணிக்கு அடியில் பத்திரமா வச்சுட்டு போயிருக்காரு உங்கள் தாத்தா. படித்து முடிச்சப்புறம் விருப்பம் இருந்தால் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதை டைரின்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு நோட்டு புத்தகம். மணிமணியாக ஆரம்பித்த கையெழுத்து போக போக கிறுக்கின மாதிரி கை நடுக்க வந்துட்டு போல இருக்குது. ஆனால் ஒரு பக்கத்தில் எழுதி அடிக்கோடு வேற போட்டிருக்கு. எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாமல் போனால் என்னை அப்படியே விட்டுடுங்க. நான் சீக்கிரமாக கஸ்தூரி கிட்ட போனோம். தாத்தா, நீங்கள் மன்னிச்சிடுங்க. வினய் தாத்தா கிட்ட மானசீகமாக மன்னிப்பு கேட்குறான். படிக்க படிக்க தாத்தா பாட்டி மேலே இருந்த மதிப்பு கூடிகிட்டே வருது. எனக்கு இப்போல்லாம் மருது நிறையா வந்துட்டு. ஆனால் பழசெல்லாம் இப்போ நடந்த மாதிரி பளிச்சுன்னு எதுவும் மறந்து போகிறக்குள்ள எழுதி வச்சிடுறேன். இதை யாராவது படித்து பார்த்தாலே என் ஜென்மம் சாப்பாளையம் அடைஞ்சதான் நினச்சிக்கிறேன். தவமாக தவம் வருது என்னை பெற்ற அம்மா சொல்வா. 3 பொண்ணுங்க வரிசையா. அதை பற்றி கவலைப்படலையாம். அவருக்கு பொண்ணுன்னா உசுறு. ஆனால் அம்மாவுக்கு புள்ள வேணும்னு ஒரே பிடிவாதம். நான் பிறந்த போது பொண்ணு மாதிரி தான் இருந்தேனா. அக்காமார் வளர்த்தனாலேயோ என்னமோ பொன் குழந்தை மாதிரி சாதுவா அடக்கமாக வளர்ந்துட்டேன். நல்ல வேலை கிடைக்காம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொன்னால் கேட்டால் தானே. கஸ்தூரி எங்கள் ஆத்துக்கு தெரிஞ்ச குடும்பம். போக வர பார்த்துருக்கேன். அபிஷேகம் எல்லாம் பண்ணி பழன்னு அலங்காரத்துக்கு தயாராக நிற்கிற அம்மன் சில மாதிரி காதல மூக்கில் ஒன்றும் இல்லாமலேயே பழப்பணம். இன்னும் அவளுடைய முகம் கொஞ்சம் ஏழப்பட்ட குடும்பம். ஆனால் படிப்பு ஜாஸ்தி. அவளும் சமஸ்கிருதத்தில் பிஏ முடிக்க போகிறா. அவளை கல்யாணம் பண்ணிக்க அசக்குமா? கல்யாணம் முடிஞ்சாச்சு. அவள் முகத்தை கூட சரியாக பார்க்க முடியல. தனியாக சந்திக்க துடிச்சிட்டு இருப்பேன். என்னவோ நாள் கிழமை பார்த்துட்டு எங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் தள்ளி போயிட்டே இருந்தது. ஒரு நாள் அபூர்வமாக ஆற்றுல யாரையும் காணோம். தாத்தாவும் பாட்டையும் திண்ணையில் உட்காந்துருந்தா. சேத்த இங்கே வரையிலா? கஸ்தூரி குரல்னா காதில் தீன் வந்து பாஞ்ச மாதிரி அப்படியே போட்டபடி பாஞ்சு உள்ளே போனேன். ஒரு இடத்துலையும் காணா.
குரல் மட்டும் கேட்குறதே. ராட்சசி பரன் மேலே உட்காந்து கலகலன்னு சிரிக்கிறா. எனக்கு அப்படியே பத்திட்டு வர்றது. அதுக்கப்புறம் எத்தனை தடவை சித்த இங்கே வரையலா. ஒவ்வொரு தடையும் அப்படியே இழுக்கிற குரல். முதல்ல ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் போனேன். அவ குணம் புரிஞ்சப்புறமா ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கூப்பிட்டதுமே ஓட தோணும். இந்த வாளி கிணத்துல விழுந்துட்டு கொஞ்சம் எடுத்து கொடுங்க. இந்தாங்க சின்னவனை பிடிங்க. பரத்துக்கு அவசரம் பாத்ரூம் வருதாம். அடுப்பில் கத்திரிக்காய் தீர வாசனை வருது. சேத்த இந்த தூளியை ஆட்டுங்க. குழந்தை முழிச்சுண்டா ரகலை தான். கஸ்தூரி எதுக்காக கூப்பிட்டா என்ன? அவ சேத்த இங்கே வரையலான்னு எனக்கு உடனே போய் ஆகணும். இப்போவும் அடிக்கடி கூப்பிட்றா. போக துடிக்கிறேன், ஆனால் முடியலையே. கதவுக்கு பின்னாடி நின்றுட்டு அவள் குறும்பாய் என்னை பார்க்குற பார்வை இன்னும் கண் முன்னாடி நிற்கிறதே. கஸ்தூரி எங்கள் ஆற்றுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ஆற்றுல ஒவ்வொருத்தராக படுக்கையில் விழறா. அந்த காலத்தில் எல்லாம் உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டா இழுத்து ரேலியில் போட்டுடுவா. வாயில் தான் படுக்க, சகலமும் அதில் தான். அத்தனை பேரையும் கஸ்தூரி தான் பார்த்துண்டா. அழுக்காமல் சலிக்காமல் காத்தால 4 மணிக்கு எழுந்திருப்பா. அவளோட ஈர துணியெல்லாம் மூஞ்சி சுளிக்காமல் மாற்றி மணக்க மணக்க காஃபி டிஃபன் கொண்டு போய் கொடுத்து 4 வார்த்தை நல்லதாக சொல்லிட்டு சாம்பிராணி ஊதுபத்தி ஏற்றி வச்சு அவள் இருக்கிற இடத்த ஒரு கோவில் மாதிரி மாற்றிடுவா. சாயங்காலம் அவள் பக்கத்தில் உட்காந்து ராமாயணமோ பாகவதமோ படித்து காட்டுவா. தாத்தா பாட்டி பெரியம்மா அத்தை மாமா எல்லாரும் 96 வயசு வாழ்ந்தா. கஸ்தூரி சுசஸ்தியா கடைசி வரை கவனிச்சு அவஸ்தைப்படாமல் கரை ஏற்றி அனுப்பி வச்சவ தான். கொடுத்து வச்சவ. ஒரு டியூப் கிடையாது. மருந்து மாத்திரை டாக்டர் நர்ஸ் எல்லாமே கஸ்தூரி தான். கஸ்தூரி என்னையும் அப்படி அனுப்பிச்சி வச்சுட்டு நீ போயிருக்கக்கூடாதா? வினைக்கு படிக்க படிக்க இப்படி கூட ஒரு ஆத்மா இருக்குமான்னு ஆச்சரியமாக இருக்குது. மற்றவளுக்காகவே வாழ்ந்த பாட்டி மேலே மதிப்பும் மரியாதையும் வசந்துட்டே போச்சு. குழந்தைகள் ஆனால் மட்டும் கூட வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்ததும் கஸ்தூரி தீர்மானமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா. பசங்க வரலேன்னு ஒரு நாள் கூட குறைப்பட்டுன்றது கிடையாது. நம்ம பசங்க அங்கே எத்தனை பேருக்கு வைத்தியம் பண்ணுறா. நாம் குடும்பத்தில் இருக்கிறவளை மட்டும்தானே பார்த்துக்கிறோம். ஆனால் அவள் முன்ன பின்ன தெரியாத ஆயிரக்கணக்கான ஜனங்களோட உயிரை காப்பாற்றுறாளே. அவளுக்கு பாரமாக நம்ம இருக்கக்கூடாது. நாம் நம்ம மனுஷங்களோட இருக்கிறது தான் உத்தமம். அவள் வேலையை நிம்மதியாக பண்ணட்டும். 10 நாள் லீவு தான் வந்தான். ஆனால் 1 மாதம் போல் ஆச்சு. கிளம்ப மனசு இல்லை. இதோட அமலாவை 4-5 தடவை மீட் பண்ணிட்டான். தாத்தா எழுதின விஷயங்களை பற்றி அமலா கிட்ட நிறைய பேசினான். அமலாவும் தாத்தா தங்கக்கிட்ட பேசினதை ஒவ்வொன்றா நினைவுபடுத்தி வினய் கிட்ட சொல்கிறா. வினய் உங்கள் தாத்தா உடம்புக்கு முடியாமல் இருந்தப்போ கூட எப்போவும் ஜோக் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பார். வெரி பாசிட்டிவ் பர்சன். என் பேரை பார்க்க வெள்ளைக்கார மாதிரி இருப்பான். பேசாமல் நீ எனக்கு மாட்டு பொண்ணாக வந்துடு. என்ன நாம் இந்த குழாயெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு ஆற்றுக்கு போயிடலாம். கஸ்தூரி மாதிரி என்ன பார்த்துக்க மாட்டியான்னு கலாட்டா பண்ணுவார். அமலா சொன்னாலும் சொல்லாட்டும் நீ எங்கள் வீட்டு பெண் தான். அப்பாவே ஆச்சரியப்பட போகிறாரு பாரு. தாத்தாவை பற்றி அப்பா விட எனக்கு இப்போ நிறைய தெரியும். நான் இனிமே இந்தியாவுக்கு வருவேனான்னு சந்தேகப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு இங்கே ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்க. அடிக்கடி வருவேன். ஆமாம் அவள் அதில் இன்னொரு கஸ்தூரி. இந்தியாவில் கஸ்தூரிகளுக்கு பஞ்சம் இல்லை.